நம்ம தாசில்தார் ஆஃபீஸ் பாரதிதாசன் காலனியில் வந்துட்டோம். இங்கே சென்னை கார்ப்பரேஷன் பாருங்கள், ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறாங்க. நிஜமாகவே அவங்கள பாராட்டணும். கார்ப்பரேஷனில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் பாருங்கள், இந்த கொற்ற மழையை பொருட்படுத்தாமல் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு இந்த மழை தண்ணி வந்து உள்ளே பூராமல் இந்த ஹெவி மோட்டர் இப்போ வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் தண்ணி இங்கே வரல, இந்த ரோட்டில் நிற்கிது. அது மூலிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே போகுது பாருங்கள். அந்த தண்ணி மறுபடியும் அப்படியே மெயின் ரோடுக்கு போகுது. மெயின் ரோட்லேருந்து பாருங்க போயிட்டு மறுபடியும் அந்த ஏரியாக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மண் மூட்டையை போட்டு இந்த கார்ப்பரேஷன் ஊழியர்கள்லாம் பாதுகாக்கிறாங்க. பாருங்கள், கொற்ற மழையை பொருட்படுத்தாமல் நம்ம கரெக்டாக வந்து இந்த பிஎஸ்என்எல் பாரதிதாசன் காலனி பாருங்கள், ஒவ்வொரு வாகனமும் தவழ்ந்துட்டு தான் போகுது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாரதிதாசன் காலனிலேருந்து வர்ற தண்ணியை அந்த ரோட்டில் விடுறதுனால ரோட்டில் பைப்பில் போகுது. பைப்பில் மீறி அதை வெளியே வர்றதுனால ஒவ்வொரு வாகனமும் தவழ்ந்துக்கிட்டு தான் போகுது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து அந்த உள்ளே போகிற மழைநீர் கால்வாயை தாண்டி வெளியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்களா, இந்த தண்ணி வந்து தாண்டி இந்த ரோட்டுக்குள்ளே தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலைகள். இப்போது நம்ம காசி தேட்டர் ஆத்துப்பாலத்தை பார்க்கலாம் வாங்க. சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் என்ன இபி, இப்போ நம்ம வந்து கார்ப்பரேஷன் ஊழியர்களில் வந்து இந்த மணல் மூட்டையெல்லாம் போட்டதை பார்த்தோம். அது இல்லாமல் அதில் ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. ஆனால் இந்த இபி இந்த கொற்ற மழையில் கை வச்சா ஷாக் அடிக்குங்க. அதை கூட பொருள்படுத்தாமல் இங்கே வந்து அந்த ஊழியர்கள்லாம் பாருங்கள், மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி இருக்குது என்னன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஊழியர்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சென்னை மாநகராட்சி வெள்ள நிவாரண பணி அப்படின்னு போட்டு இந்த தண்ணி வந்து அந்த காவால் ஃபுல்லானதுனால வெளியே போகுது. அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவங்க பணியெல்லாம் பாராட்டினுங்க. இங்கே பாருங்கள், டீசல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மோட்டருக்கு ஊற்றுறதுக்கு டீசல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இபி ஆட்கள் வேலை செய்கிறாங்க, கார்ப்பரேஷன் ஆட்கள் வேலை செய்கிறாங்க. இன்னும் ஆட்டோ போகாமல் அப்படியே நிற்கிறார் தண்ணியாக இருக்குன்னுட்டு. ஒரு கார் வேகமாக போகுது. எப்படி தான் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்கன்னு தெரியல. இது அடுத்தவங்களுக்கு பாருங்கள், ஒவ்வொரு வாகனமும் சீறி கொண்டு பாயுது. ஆனால் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட்டோ எல்லாம் பாருங்கள். இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது. அசோக் நகர் பக்கத்துலேயே பாருங்கள், நம்ம காசி தேட்டரில் தான் இருக்கோம். காசி தேட்டர் அசோக் நகர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் இருக்கோம். ஒவ்வொரு வாகனமும் தவழ்ந்துக்கிட்டு தான் போகுது. அந்த ஓரமாக போகிறாங்க, அங்கே தான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இதனால் மக்கள் இவ்வளோ மழையிலையும் வேலைக்கு போகிறாங்க பாருங்கள். இந்த பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறை விட்டாலும் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்னு இந்த பப்ளிக் வந்து வேலைக்கு போகிறாங்க. அதுக்காக பஸ்ஸுக்காக நிற்கிறாங்க. அதை பதிவு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வாகனமும் இந்த மழையில் கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இதனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சில பேர் வேகமாக போகிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மழை காலத்துலேயும் இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்க மழை காலத்துலேயும் ஐயப்ப பக்தர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கோயிலுக்கு போகிறத 2-3 பேரை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் வந்து அவர்கள் கொண்ட இறை பக்தி. ஒருத்தி பாடினால ஐயம் சாரி ஐயப்பா தாடிக்காரன் பேத்திப்பா அப்படின்னு பாடினால அவளை இந்த நேரத்தில் பார்த்தா நிஜமாகவே புழக்கணுன்ற மாதிரி தாங்க இருக்குது. அவங்க இந்த மழையிலையும் அந்த 4 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அவளுக்கு அது தெரியுமா? அவள் என்ன பேசிட்டா, ஐயம் சாரி ஐயப்பா தாடிக்காரன் பேத்திப்பான்ட்டாங்க. இந்த மழையில் அவங்க பாருங்கள், பப்ளிக்கும் சரி ஐயப்பா பக்தர்களும் சரி கோயிலுக்கு போகிறாங்க. 4 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. நண்பர் எங்கே வேலைக்கா காலேஜுக்கா ஸ்கூலா கூப்பிட்ருக்காங்களா? ஏன்னா ஐடியில் இருக்கீங்களா? எதில் இருக்கீங்க? இல்லை, நிறைய பேருக்கு ஐடியில் வந்து வீட்லேயே பண்ணலாம் ஜாப் அப்படி கொடுத்துருக்காங்களே. லேப்டாப் நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னால போகிறீங்க பாருங்கள். ரொம்ப பொருட்படுத்தாமல் எல்லா மக்களும் இங்கே நிற்கிறாங்க. பொருட்படுத்தாமல் இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க போகிறாங்க. காசி தேட்டர் ஆத்துப்பாலத்துக்கு வந்துட்டோம். மழை வந்து தொடர்ந்து நானும் 1 ஹவராக வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. லைட்டாக குறையுது, அப்புறம் அதிகமாகுது. இதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா இந்த வேகங்கள், வாகனங்களின் வேகங்களை பார்த்தீங்க. இந்த மழையிலையும் பாவம் வேலைக்கு போகிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆற்று பாலத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ வந்து பாருங்கள், தண்ணி வேகமாக வருது பாருங்கள். அந்த பாரதிதாசன் காலனி, நெசப்பாக்கம், விருகம்பாக்கம், கேகே நகர் அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த பக்கமாக தான் வருது. இதையும் தாண்டி சில இடங்களில் வந்து அந்த தண்ணி போகிற இடம் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த காசி தேட்டர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இந்த
இந்த இடம் கரெக்டாக ஞானவழி திருநகர் இந்த கார்னர் சந்திப்பில் சும்மா கொஞ்சம் தண்ணி மழை பெஞ்சாவே தண்ணி வந்துடும். இப்போ தொடர்ந்து வேறு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கன்னா இந்த பக்கம் வந்து ரோடு கொஞ்சம் ரொம்ப அங்கங்கே பள்ளமாக இருக்குது. இந்த டூ வீலர்லாம் பாருங்கள், அந்த கார்னர் போகும்போது டூ வீலர்லாம் ரொம்ப கஷ்டம், சில பேர் விழுந்துருவாங்க. ஏன்னா இந்த பக்கம் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த பக்கம் எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை இந்த வார்டு கவுன்சிலர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.